ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த வீடியோ விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி எடுத்தது. நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். தலைவாணி என்னும் தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ மனிசே போவிழ்த்தாளோ பொன்மணி தாளேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச எண்ணது. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே என்னோட வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் துணியை தான் மிஷினில் போட்டுருவேன். ஏன்னா அதுவே 1 மணி நேரம் ஓடுமா. ஸோ அதனால் அது ஓடங்குள்ளேயும் நம்ம வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்துட்டு ஆஃப் டே நான் ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கேன். என்னை வந்து வேலையே பார்க்க மாட்டேற, ஃபோன் தான் நோண்டுற, அவங்க பாட்டி தான் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கள, அவங்களுக்காக இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து துணியை வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்லாம் போட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து மிஷினில் இருக்குது, வாஷ் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன் 2 கட்டிலோட பெட்ஷீட்டுமே. ஸோ அதெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வீடு துடைக்கணும். அதனால தான் இப்போ எல்லாத்தையும் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணோன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே வச்சுருந்தது. ஸோ முடியலை, கசகசன்னு கிடந்துச்சு. ஸோ நான் தான் அது டெய்லியுமே யூஸ் பண்ணுற ப்ளேஸ் அது. அந்த பவுட்ரு அப்புறம் நம்மளோட மேக்கப் ஐட்டம்லாம் அங்கே இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இந்த வீடியோ வந்து முக்கியமாக என் அம்மாவுக்கும் என் புருஷனுக்கும் தான். எல்லாமே பாட்டி தான் பார்க்குற, நீ என்ன பண்ணுற, பிள்ளைய கூட பார்க்க மாட்ற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எங்கள் பாட்டி வந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், நானே எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். எங்கள் பாட்டியை பாப்பாவையும் என் பாட்டியையும் வெளில போக சொல்லிட்டேன். ஏன்னா அவள் இருந்தானா ஒன்று ஒன்றா நோண்டிகிட்டு இருப்பா. ஸோ கசகசன்னு இருக்கும். என்னால் ஏதாவது எடுத்து கீழே போட்டோம் அப்படின்னா ஒரு வேலைக்கு 2 வேலையை ஆக்கி விட்ருவா எனக்கு. அதனால் அவங்கள நான் வெளில போக சொல்லிட்டேன். அப்போ தான் என்னால் ஃப்ரீயாக பார்க்க முடியும் எந்த வேலைனாலும். உள்ளெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு இப்போ அந்த செல்ஃபெல்லாம் தொடச்சி விட்டு நீட் பண்ணி வச்சுட்டு, அந்த கீழே இருக்குது பார்த்திங்களா, நான் இப்போ தொட்டுட்டு இருக்கேன்ல, அந்த ஹெல்மெட்டுக்கு கீழே, அதுக்கு கீழே வந்து ஃபுல்லாக நான் ட்ரெஸ்ஸு தான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதோட வீடியோவும் நான் போடணும். இப்போ அங்கே உள்ளே இருக்க ரூமில் இருக்க கட்டிலையும் ஹாலில் இருக்க கட்டிலையும் நல்லாவே தொடச்சி விட்டுட்டு, செல்ஃபையும் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு இப்போ சாமி ரூமை வந்து க்ளீன் பண்ண வந்தாச்சு. சாமி ரூம் வந்து எங்களுக்கு ஒரு செல்ஃபில் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் இருக்கிறது வந்து ரெண்ட்டுக்கு இருக்கோமா. ஸோ அதனால் இங்கே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே வச்சுக்க முடியாது. ஏற்ற மாதிரினா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்க முடியாது. ஒரு செல்ஃபில் தான் இருந்தது. இதுக்கு ஒரு திரை போடணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் குட்டியாக தர வந்து கிடைக்க மாட்டேங்குது. எதில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது சொல்லுங்கள். இதுக்கும் அப்புறம் அந்த ரூம்குள்ளே ஒரு எங்களுக்கு இது மாதிரி இருக்கும், ஒரு செல்ஃபு மாதிரி 4-5 இங்கே இருக்குல்ல, இந்த துடைக்கிறேன்ல, இது மாதிரியே ரூம்குள்ளேயும் இருக்கும். அதுக்கும் செல்ஃபு போடணும், ஸ்க்ரீன் போடணும். ஓகே, அது இருக்கட்டும். இந்த வீடியோக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கொஞ்சம் பேசுவேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த சாமி செல்ஃபை வந்து தொடச்சி பேப்பர்லாம் வேறு பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் அதெல்லாம் திரும்ப ஃபோட்டோக்கெலாம் வச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கடைக்கு கூட நான் போகாமல் இதை முடிச்சிடணும். 1 வாரமாக கடைக்கு போகல, அது வேறு விஷயம். நான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி போகணுன்னு நினச்சேன், ஆனால் போக முடியல. வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ப்ரைவசியாகவும் ஒர்க் இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எத்தனை மணி, ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். சாப்பிட்டுட்டு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். டைம் வந்து 2:30 3 o'clock தான் அப்பாடா அப்படின்ட்டு உக்காந்தேன். என்ன பண்ணுறது, ஒரு பாப்பா வச்சுட்டு வீடு சுத்தம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆக்சுவலி எனக்கு எங்கள் பாட்டி இருக்க போய் எனக்கு ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. இல்லைன்னா நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் எனக்கு தெரியல. கூடையே எல்லாருமே எப்போவுமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். இருந்தாலும் எங்கள் பாட்டி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்கன்னா ஆக்சுவலி எனக்கு வந்து மத்தியானம் சமையலுமே எங்கள் பாட்டி தான் வைப்பாங்க. காலையில் நைட்டு வந்து நான் வச்சுருவேன், மத்தியானம் வந்து எங்கள் பாட்டி வச்சுருவாங்க. ஏன்னா நான் கடைக்கு போகிறேன்ல, பார்லருக்கு போகிறேன், நான் அதில் வைக்க முடியாது.
போயிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பாடு அந்நியாரம் ரெடி பண்ண முடியாது, எனக்கு வைக்கவும் தெரியாது, அது வேறு விஷயம். என் பாட்டி தான் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ துடைக்கிறதுக்கு வீடு துடைக்கிறதுக்கு தான் நான் செவ்வாய்க்கிழமை துடைக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனால் புதன்கிழமை வந்து விநாயகர் சதுர்த்தினால துடைச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு வழியாக வீடு பெருக்கிட்டு, எவ்வளோ தூசி எவ்வளோ இது அப்பா, எனக்கு அப்போ உடம்பு வேற முடியல. இதுதான் பெரிய இது ரொம்ப வேர்வையாக வந்துக்கிட்டு அப்பா அசை என்னால் முடியவே இல்லை. இப்போ கூட என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் நல்லா இருக்குமா அப்படின்னாலும் என் வாய்ஸ் எனக்கு பிடிக்கும். இப்போ இந்த வீடியோவில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எனக்கு வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, எனக்கே நல்லா தெரியும். என்கிட்ட பேசி பழகுனவங்க, என்னை பார்த்தவங்க, என்னோடய வாய்ஸை கேட்டிருக்கவங்களுக்கு தெரியும் என்னோடய வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடெல்லாம் பெருக்கி கிச்சனுக்கு தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜு மேலே தான் நிறையா மாத்திரை, ஊசி, அப்புறம் ஏதேதோ என்னோடய கிளிப்பு, அப்புறம் பாப்பாவோட ஐட்டம்ஸ் எல்லாமே அது மேலே கசகசன்னு கிடந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து கீழே போட்டுட்டு அது மேலே எதுவுமே அந்த ஸ்டெப்லைசர் மட்டும் வச்சுட்டு என்னோடய சீப்பு அப்புறம் கிளிப்பு அதை மட்டும் மேலே வச்சுட்டு எல்லாத்தையுமே அதுலேயுமே பேப்பரை மாற்றி இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் மாவு ஆட்டி வச்சுருந்தோமா, மாவு காலி ஆயிடுச்சு. பட் ஆனால் உள்ளே தூசியாக இருந்தது. சரி ஃப்ரிட்ஜையுமே தொடச்சி விட்ருவோம், இது மட்டும் எதுக்கு மிச்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அதில் அவ்வளவா எதுவும் இருக்காது. நான் க்ளீன் பண்ணிட்டேன். உள்ளே இருந்தது மாவு, அப்புறம் சட்னி, ஏதேதோ இருந்தது, அதெல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜையும் தொடச்சி விட்டுட்டு அதையும் பெருக்கி வெளியே தள்ளிட்டு அதுங்களையும் மிஷினுமே ஓடி முடிஞ்சிருச்சு. அதை சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு துணியை காய போட்டாச்சு. அந்த வீடியோ வந்து நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன், மறந்துட்டேனா இல்லை என்னன்னு தெரியல, கவர் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ வீட்டில் வந்து ஓவராலாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பட் ஆனால் இது ஒரு வேலையா அப்படின்னு கேட்டால் இது ஒரு வேலை இல்லை, சும்மா நான் மேலோட்டமாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னுமே நம்ம ஒன்றா தொட்டோம் அப்படின்னா இன்னுமே நிறையா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னால் பண்ண முடியல, ரொம்பவே ஒரு மாதிரி டயர்டாயிருச்சு இதுக்கே. இதுக்கே இப்படி இருக்குன்னா டெய்லி வீட்டில் இருந்து வீட்டு வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க, அப்படிலாம் எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு அப்போ யோசித்தேன். நம்ம ஒரு வேலையை ஈஸியாக எதுனாலும் பேசிடுறோம், ஆனால் நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சு பார்த்தா தான் நம்மளுக்கு அதோட வேல்யூ, அதோட கஷ்டம், நல்லது கெட்டது எல்லாம் தெரியுது. ஆனால் இதுவுமே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நம்ம யாரையுமே நம்பக்கூடாது, நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கணும். எதுக்குனாலும் எங்கள் பாட்டியவே இது பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. எங்கள் பாட்டி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நான் தான் பார்க்கணும். பாப்பாவையும் வச்சுட்டு வீடு க்ளீன் பண்ணுறது அப்படிலாம் ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டே நான் இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கேன், வால் தேடிட்டுருக்கேன், கூட யாராவது என் கூட இருக்கணும் அப்படின்னு. உண்மையிலுமே எங்கள் பாட்டியெல்லாம் அங்கே போனால் நான் இருக்கவே விட மாட்டேன். வந்துரு எப்போ தான் வருவேன்னு சண்டை போட்டு கூப்பிட்டு வந்துடுவேன். வீட்டில் இருந்தால் இப்படி தான் நைட்டியை போட்டுக்கிட்டு இப்படி தான் இருப்பேன். கொஞ்சம் வெளில எங்கேயாவது போகணும் அப்படின்னாலே நம்மளோட மேக்கப்பு டீசெண்ட் அதெல்லாம். வீட்டில் இருந்தால் எல்லாருமே இப்படி தான் இருப்போம், அது வேறு விஷயம். அதுவும் இல்லாமல் அப்புறம் வேலை பார்க்கும்போது மேக்கப் போட்டுட்டா பார்ப்பாங்க. ஐயோ, எனக்கு உடம்பு வேற முடியலையா, என்னால் பார்க்கவே முடியல. மத்தியானம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உக்காரும்போது பசி வேற ரொம்ப. ஒரு வழியாக எங்கள் பாட்டியும் வந்து சமைச்சு வச்சுட்டு தான் போனாங்க காலையிலேயே. ஏன்னா வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு தெரியும், அதனால அவளை அங்கே கூட்டு போக சொல்லிட்டேன்னா பக்கத்து வீட்டு அந்த என் தம்பி வீட்டுக்கு கூட்டு போக சொல்லிட்டேன். சரி ஓகே, நம்ம வீடியோவில் இருக்கிறத பேசலாம். வீடெல்லாம் ஒன்றா ஒரு ரூமாக தொடச்சி விட்டு கொஞ்சம் நான் வீடியோ எடுத்திருப்பேன், ஆனால் அதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்பீடு போட்டிருக்கிறதுனால என்னடா அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டுருக்கா அப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க. நான் ஸ்பீடு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஆனால் அதை நான் ஹாஃப் டே ஃபுல்லாக நான் ஒரு ஆளாக பார்த்தேன். என்ன பண்ணுறது, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்கணும். எங்கள் பாட்டி வந்து
பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். பெரிய ஆள் வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வந்து அது இருக்க வேண்டாம், இடைஞ்சல், நம்ம ஃப்ரீயாக இருக்கணும். பாட்டிலாம் பெரியவங்க வீட்டில் இருந்தால் நம்ம எங்கேயும் போக முடியாது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு சில பேர்லாம் துரத்தி விட்டுருவாங்க. அப்படிலாம் யாரும் இருக்காதீங்க. நம்மளுக்கு ஒரு ஆள் கூட இருக்கிறது நல்லது. நான் மோஸ்ட்லி அப்படி தான், எனக்கு என் கூடயே இருக்கணும் அப்படி தான் நினப்பேன். ஓகே, இந்த வீடியோ வந்து முடிய போகுது. இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். நான் துணி வந்து காய போட்டுட்டேன், வீடியோ எடுக்கல. ஓகே, பாய்.